வணக்கம் மக்களே, எல்லாருமே பூர்ண கொழுக்கட்டை எப்படி பண்ணீங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. ஸோ எஸ், அதுக்கு வந்து ஹாட் வாட்டரில் வந்து ரைஸ் ஃப்ளவரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் வந்து முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஏலக்காவும் அது கூட கொஞ்சோண்டு உடச்ச கடலையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் தேங்காவும் துருவின தேங்காவும் எடுத்து அதையும் நல்லாவே வறுத்து எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் ஆகிட்டே இருக்கும்போது மேலே கொஞ்சம் வெள்ளத்தையுமே போட்டுட்டேன். அது கூட கொஞ்சோண்டு எள்ளும் போட்டேன். ஸோ டேஸ்ட்டு கொஞ்சம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உள்ள வைக்கிறது ஒரு அல்வா பதத்துக்கு அந்த பூரணம் வந்து ரெடி ஆகிடும். கையில் பிடிச்சா முன்னாடியே சொன்ன மாதிரி லட்டு பதத்துக்கு வந்த உடனே நம்ம வந்து கொழுக்கட்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொழுக்கட்டைக்கு முன்னாடியே வாழை இலையில் நெய்யை தடவி வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை அப்படியே வந்து தட்டி தட்டி வாழை இலையில் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த வழக்கம் போல தான் இந்த பூரணத்தை எடுத்து அதில் நடுவில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு வாழை இலையை அப்படியே மூடிட்டேன். சிலருக்கு கொழுக்கட்டை கொஞ்சம் வந்து ஹார்டாக வரும். அதுக்கு தான் வந்து ஹாட் வாட்டரில் வந்து அந்த மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து வாழை இலையில் மடிச்சுட்டு இட்லி குக்கரில் வந்து கரெக்டாக ஒரு 5 to 6 மினிட் மட்டும் வச்சுட்டு அதை உடனே நான் வெளியில் எடுத்துட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பல தடவை பண்ணேன் அப்படின்னா கூட அது கொஞ்சம் ஹார்டாக கல் மாதிரி தான் வந்திருக்கும். பட் இந்த தடவை ரொம்ப சாஃப்டாக வந்தது. அதுக்கு ரீசன் என்னென்னா, கரெக்டான டைமில் வேக வச்சு எடுத்துடணும். அவ்வளோதாங்க, என்னோட கொழுக்கட்டை ப்ராப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் வச்சுட்டு விநாயகருக்கு வந்து நல்லா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வழியாக எங்கள் டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தேங்க்யூ மக்களே.